ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னா, அதாவது நம்ம மெயின்லைன் பாதையில் முதல் முறையாக மெமு ரயில்கள் இயக்கப்பட போகிறது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை வந்து சேலம் போர் பார்த்தீங்களா, அது இப்போ வந்து ஐசிஎஃப் ரேக்கில் இயங்கிட்டுருக்கு. இனி விரைவில் மெமு ரயில்களாக இயக்கப்பட போகிறது. அது கோச்சஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஐசிஎஃப் கோச்சஸ் பொறுத்த வரைக்கும் 12 பெட்டிகளை இயங்குறாங்க. ஆனால் மெமு கோச்சஸில் பொறுத்த வரைக்கும் 8 பெட்டிகளாக இயக்கப்பட போகிறது. இதோட ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவடியில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மெமு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மெமு தான் ஆக்சுவலாக இந்த மெமு எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெமு வந்து ஆக்சுவலாக நார்த்தில் கொடுத்துருந்தாங்க, நார்த் ரயில்வேயில் கொடுத்துருந்தாங்க. அவங்க இதை வந்து எங்களுக்கு போகிறோம்னு சொல்லி திருப்பி அந்த ரிட்டனை சதர்ன் ரயில்வேக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ சதர்ன் ரயில்வேயில் திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் இங்கே நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிங்க்கு கொடுத்துருக்காங்க. ஆவடியிலேருந்து 5 லிங்க்கு. அதை ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் வந்து ஆவடி தான் உங்களுக்கு. அது விரைவில் மாற்றம் ஏற்பட போகிறது. இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5ன்னு வச்சுருக்காங்க. நம்ம வந்து டே 3ல் இருக்கோம். அது வந்து சேலத்துலேருந்து மயிலாடுதுறை இப்போ இங்கே போகிற ரேக்கு வரும்போது மெமு அங்கே நிற்கும். அது நம்ம மெமுவில் ஏறி நம்ம இங்கேருந்து சேலத்துலேருந்து மயிலாடுதுறைக்கு வந்துடும். அந்த ஐசிஎஃப் அப்படியே அங்கேயே ஆல்ட் ஆயிரும். ஸோ அதுலேருந்து கண்டினியூஷன் ஆயிரும். இதோட மெயின்டெனன்ஸ் வந்து வந்த மயிலாடுதுறை வந்து திருப்பி சேலம் போகிற பார்த்தீங்களா, அடுத்து அந்த சேலத்துலேருந்து அரக்கோணம் போகும். இப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட்ஸ் ஃபுல்லாக வந்துட்டுருக்கும். இந்த ரேக்கை வச்சு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஒரு 5 ரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது விரைவில் இருக்கான அறிவிப்பு வரும். அதாவது வந்து ஆவடியிலேருந்து அரக்கோணம் ஜங்ஷன் வர வண்டி வந்து நைட்டு வந்து இங்கே ஆல்ட் ஆயிரும், சேலத்தில் ஆல்ட் ஆயிரும். அடுத்த நாள் சேலத்துலேருந்து அந்த வண்டி மயிலாடுதுறைக்கு மெமுவாக மாற்றப்பட போகிறது. இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன், நீங்களே பாருங்கள். அதனால் உங்களுக்கு எம்டி மூவ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். அது ஆவடியிலேருந்து அரக்கோணம் ஜங்ஷன் வந்து அரக்கோணத்துலேருந்து சேலம் வந்து சேலத்தில் ஆல்ட்டு. அடுத்த நாள் சேலத்துலேருந்து மயிலாடுதுறையாக மெமு ரயில்களாக இயக்கப்பட போகிறது. இதுக்கான டேட் இன்னும் வரல, விரைவில் இருக்கான சீக்கிரமாக பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அறிவிப்பு வந்துடும். ஸோ வந்தோடனே உங்களுக்கு நம்ம காணொலியை நம்ம பண்ணுவோம். ஸோ இது வந்து இனிமேட்டு சேலம் மயிலாடுதுறை இப்போ ஆக்சுவலாக வந்து ரேக் ஷேரிங்கில் சில மாற்றங்கள்லாம் வரப்போகுது. இப்போது தற்போது ரேக் ஷேரிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து மயிலாடுதுறை வர வண்டி மயிலாடுதுறையிலேருந்து தஞ்சாவூர் போவோம். திருப்பி தஞ்சாவூர்லேருந்து மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறையிலேருந்து விழுப்புரம் போய் திருப்பி விழுப்புரத்துலேருந்து மயிலாடுதுறை வந்து மயிலாடுதுறையிலேருந்து திருச்சி வரும். ஸோ ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் திருச்சி. இப்போ இதோட ரேக் ஷேரிங் முறையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. அது எப்படின்னு நமக்கு தெரியல, அது பார்த்தாலும் தெரியும். இப்போ சேலம் மயிலாடுதுறை தனியாக கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து பிரிச்சுட்டாங்க. ஸோ அது வந்து இனிமேட்டு மெயின்டெனன்ஸ் வந்து ஆவடியில் தான் அதோட மெயின்டெனன்ஸ். ஏன்னா இது மெமுவாக மாற்றப்படுறதுனால ஆவடி தான் அதோட மெயின்டெனன்ஸாக இருக்கும். ஸோ விரைவில் இது மெமு சர்வீஸாக மாற்றப்படுகிறது. இதே போல் படிப்படியாக நம்மளோட இயங்கும் பயணிகள் ரயில் சேவையானது மெமு ரயில்களெல்லாம் மாற்றப்பட போகிறது. விரைவில் இருக்கான நடைமுறைகள் வரும். ஃபஸ்ட்டு இது கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வர எல்லா இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமு ரயில்களாக மாற்றப்பட போகிறது. அதனால் திருப்பி சொல்கிறேன், சேலம் மயிலாடுதுறை வண்டி இப்போ தற்பொழுது ஐசிஎஃப் ரேக்கில் இயங்கிட்டுருக்கு. விரைவில் மெமு ரயில்களாக இயக்கப்பட போகிறேன் என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.